அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேஜில் லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து லைவ் வந்திருக்கேன். ஸோ எஸ்ஐ எக்ஸாம் நெருங்கி வரதுனால சில விஷயங்களை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு நம்ம இது வரைக்கும் இங்கிலீஷ்க்கு மட்டும் நம்ம எதுவுமே சொல்லலை. மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஓரளவுக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறோம், இப்படி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷுக்கு மட்டும் சொல்லலை. ஸோ அந்த இங்கிலீஷை எப்படி நீங்கள் வந்து இந்த கொஞ்ச நாளில் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ இங்கிலீஷில் 10 கேள்வி கேட்குறாங்க. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கிற அந்த 10 கேள்வி எப்படின்னா இங்கிலீஷ் மட்டும்தான், இல்லையா? ஸோ எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷில் கேட்குற அந்த 10 கேள்வி ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதில் எப்படிடா நம்ம வந்து அந்த 5 மார்க்கை அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க. இன்னும் அதை வந்து ப்ரிப்பரேஷன் கூட பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் சிம்பிளாக நீங்கள் ஒரு 8 கேள்வி எப்படி எடுக்கலாம் அப்படின்றது எல்லாமே சொல்லலாம் அப்படின்னு வந்தேன். எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா லைவில் எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் லைவ் வரேன். எவ்வளோ பேர் லைவ் வருவீங்க அப்படின்னு தெரியல. அது ஈவினிங் டைமு. நைட் டைம் வந்தால் ஓரளவுக்கு நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஈவினிங் டைம் அப்படின்றதுனால எவ்வளோ பேர் வருவீங்கன்னு தெரியல. ஓகே, வீடியோ அண்ட் ஆடியோ கிளியராக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம சொல்கிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேர்ந்ததா அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரியும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை பழைய கொஸ்டினை வச்சு எப்படி அனலைஸ் பண்ணலாம், எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நம்ம சைடுந்து சொல்லணும் இல்லையா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு, கிளாஸ் ஸ்டூடெண்ட், டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே. அதுக்காக தான் வந்தேன். எஸ்ஐ டேட்டை பொறுத்த வரைக்கும் 28 அப்படின்றது கன்ஃபார்மான டேட்டு இல்லை, ஓகேவா? ஸோ அது வந்து இன்னுமே வெப்சைட்டில் அப்டேட் பண்ணல. நம்ம டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப மெத்தனை போக்காக இருக்காங்க. ஒரு அப்டேட்டு கொடுக்க மாட்றாங்க. கன்ஃபார்மாக அப்படின்றதே தெரியல. ஆனால் நீங்கள் உங்களோட டார்கெட் எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா அந்த 28 அப்படின்றத நோக்கி தான் இருக்கணும். 28 வச்சு தான் நீங்கள் ரிவிஷன் எல்லாமே பண்ணணும், ஓகேவா? ஸோ அது லேட்டாக வருதோ இல்லை ரொம்ப தள்ளி வருதோ, ஒரு மாதம் கழிச்சு வருதோ, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு ஒரு டேட் இருக்குது, 28 அப்படின்றது எக்ஸாம் டேட் அது இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனை, ரிவிஷனு இல்லை ஏதாவது படிக்கணும் அப்படின்னாலும் அதை வச்சு தான் பண்ணணுமே தவிர, இல்லை லேட்டாக வரும் நம்ம வந்து பின்னாடி படிச்சுக்கலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. 28 நோக்கியே உங்களோட ரிவிஷன் எல்லாமே பண்ணுங்கள் எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ். முடிஞ்ச அளவு 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இந்த குறைஞ்ச நாளில் ஃபாஸ்ட்டாக ஒரு 2 டைம் 3 டைம் ரிவிஷன் பண்ணிடுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் ரிவிஷனுக்காக வச்சுக்கோங்க. இன்னும் 5 நாள் 11th 12th இருக்கிற புக் பேக் பாக்ஸை பார்த்துருங்க, ஓகேவா? பிசிக்கு ஜூலை எண்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? பிசிக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகேவா? இப்போ ஜாயின் பண்ணாதவங்க, ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 50 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் அந்த 499 அப்படின்றத சொல்லியிருக்கோம். பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னா ஜூலை எண்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதை சொல்லிடுறேன். ஒரு 2 கொஸ்டின் ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு நாளைக்கே சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அதை வச்சு நீங்கள் இங்கிலீஷுக்கு கொஞ்சம் தயாராகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதில் போன 2023 ஒரு 10 கேள்வி கேட்டிருப்பாங்க இல்லையா? 2023 எக்ஸாமில் ஒரு 10 இங்கிலீஷ் கேள்வி கேட்டிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அதில் பாருங்கள், இந்த 86வது கேள்வி, 87வது கேள்வி ரெண்டையுமே அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ எல்லா கேள்வியுமே புத்தகத்தில் இருந்து தான் எடுக்கிறாங்க. அவுட் ஆஃப் சோர்ஸ் எதுவுமே கிடையாது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே அந்த சைக்காலஜி 60 கேள்வியில் இங்கிலீஷ் அண்டு தமிழ் 2 சப்ஜெக்ட்டுமே புத்தகத்தில் இருந்து மட்டும்தான் எடுக்கிறாங்க. மோஸ்ட்லி எஸ்ஐ கொஸ்டினாவே புத்தகத்தில் இருந்து தான் வரும், ஓகேவா? அது கரண்ட் அஃபேர் இருக்குது அண்டு ஜிகே இருக்குது. அந்த பார்ட் வந்து கொஞ்சம் வெளியிலேருந்து வருது. மற்ற எல்லாமே புத்தகத்திலிருந்து மட்டும்தான் வருது. ஈவன் இங்கிலீஷ் அண்டு தமிழ் ரெண்டும் புத்தகத்திலிருந்து தான் வருது. ஸோ இதில் பாருங்கள், மற்ற கேள்வியுமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு 2 கேள்வி மட்டும் பார்க்கலாம், ஓகேவா? போகலாமா? தயாராக இருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? லைவில் இருக்கவங்க தயாராக இருக்கீங்களா? ஸோ யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தான் கஷ்டமாக இருக்கும் மோஸ்ட்லி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய ஸ்டூடெண்ட்கிட்ட பேசியிருக்கோம், அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் கஷ்டமாக இருக்குது, ஓகேவா? சரி, ஓகே. இந்த 2 கேள்வியும் பார்த்துக்கோங்க. சூஸ் த ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்கள், 86வது கேள்வி பாருங்கள்.
சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏல நெய்தர் மணி நார் மோகன் வேர் கிவன் ஏ ட்ராஃபின்னு இருக்குது ஓகேவா. அடுத்த ஆப்ஷனில் நெய்தர் மணி நார் மோகன் வாஸ் கிவன் ஏ ட்ராஃபின்னு இருக்குது ஓகேவா. ஸோ மூணாவது ஆப்ஷன் நெய்தர் மணி நார் மோகன் ஹாவ் கிவன் ஏ ட்ராஃபி. மணி நெய்தர் நார் மோகன் இஸ் கிவன் ஏ ட்ராஃபி அப்படின்னு இருக்கு ஓகே. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. அடுத்த கேள்வி பாருங்க, ஃபில் இன் த பிளாங்க். ஈச் ஆஃப் த டீம்ஸ் டேஸ் கிவன் ஏ ட்ராஃபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் வேர் இருக்கு, ஹாவ் இருக்கு, வாஸ் இருக்கு, அடுத்து டஸ் இருக்கு ஓகேவா. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஈச் ஆஃப் த டீம்ஸ் டேஸ் கிவன் ஏ ட்ராஃபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2023 எஸ்ஐ எக்ஸாம் நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா அப்போ இந்த கேள்வி எனக்கு தெரியல, நான் 2 கொஸ்டினுமே தவறாக எழுதிட்டேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இந்த 2 கேள்வியும் எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத காட்டுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஷாக்கிங்காக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் எழுதியிருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்குமே ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்கும் ஓகேவா. ஸோ எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்துடலாமா. 2023 டெஸ்ட் யாராவது எழுதி இதை தப்பாக போட்டிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு கமெண்ட் வந்தால் கூட போயிடலாம். வெயிட்டிங் உங்களோட கமெண்ட்டுக்காக. ஸோ 2 கொஸ்டினுமே பார்த்துட்டிங்களா, 86வது கேள்வியும் 87வது கேள்வியும். நம்ம சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஃபாலோ பண்ணாமல் லைவ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ 86வது கேள்வியும் 87வது கேள்வியும் எங்கேருந்து எடுத்திருக்காங்க பார்த்துடலாமா. பாருங்கள். ஸோ இங்கே ஒரு இமேஜ் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது எந்த புத்தகம் அப்படின்றத நான் பின்னாடி கடைசியில் சொல்கிறேன். ஸ்கூல் புக்கு தான் ஓகேவா, வேறு வெளியெல்லாம் இல்லை, ஸ்கூல் புக்கில் இருந்து தான் எடுத்திருக்காங்க ஓகேவா. இந்த பேராவை பாருங்கள். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் பை சர்க்கிளிங் த அப்ராப்ரியேட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இதில் எது சரியான வாக்கியம், எதை செலக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பாருங்கள், ஈச் ஆஃப் த டீம்ஸ் ப்ராக்கெட்டில் வேர் இருக்குது, ஹேவ் இருக்குது, வாஸ் இருக்குது, கிவன் ஏ ட்ராஃபி அப்படின்னு இருக்கு ஓகேவா. ஸோ 2வது கேள்வி பாருங்கள், நெய்தர் மணி நார் மோகன் வேர் இருக்குது, ஹேவ் இருக்குது, வாஸ் இருக்குது, கிவன் ஏ ட்ராஃபின்னு இருக்குது. இது எங்கே பார்த்தோம், 2 கேள்வியுமே அப்படியே புத்தகத்தில் இருந்து தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுவும் தொடர்ந்து அடுத்தடுத்து இருக்கிற கொஷின்ஸ், ஒரே இடத்துல இருக்கிற ஒரே பேஜில் இருக்கிற 2 கேள்விகள். இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கேள்வியும் சேர்த்து 1 மார்க் கன்ஃபார்ம் ஆகிருக்கும். எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் அரை மார்க்லேயும் 1 மார்க்லேயும் செலக்ட் ஆக முடியாமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கேள்வியை பார்த்துருந்தாங்க அப்படின்னா, இந்த புத்தகத்தை படிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஓகேவா. ஸோ இதே 2022லையுமே இந்த புத்தகத்திலேருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர், ஈச் ஆஃப் த டீம்ஸ் வேர் ஹேவ் வாஸ் கிவன் ஏ ட்ராஃபி. யாராவது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல் கேள்விக்கு ஆன்சர் இது வந்து 2023 கேட்ட கொஸ்டின் தான்ப்பா. ஒரே பேஜில் இருந்து அடுத்தடுத்த கேள்வி அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் ஓகேவா. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு யாராவது ஆன்சர் பண்ணுங்க. ஈச் ஆஃப் த டீம்ஸ் வேர் ஹேவ் வாஸ் கிவன் ஏ ட்ராஃபி அப்படின்னு இருக்கு ஓகேவா. ஸோ இது 2 கேள்வியும் ஒரே இடத்துல எடுத்திருக்காங்க அப்படின்னு யாருக்கெல்லாம் ஷாக்காக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இதை பார்த்துருந்தேன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். 2 கேள்வியும் ஒரே இடத்துலேருந்து ஒரே பேஜில் இருந்து அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஷாக்கிங்காக இருக்கா உங்களுக்கு, இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வேர் ஓகேவா. ஈச் ஆஃப் த டீம்ஸ் வேர் கிவன் ஏ ட்ராஃபி ஓகேவா. இது வேற எங்கேயும் வெளி சோர்ஸ்லாம் இல்லைப்பா, ஸ்கூல் புக்கு தான் ஓகேவா. ஈச் ஆஃப் த டீம்ஸ் வேர் கிவன் ஏ ட்ராஃபி. உங்களுக்கு வரலையா இங்கிலீஷ், எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து படித்ததே இல்லை, ஆனால் எஸ்ஐ எக்ஸாமில் வருது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, மனப்பாடம் பண்ணுங்க. புக் பேக் தான் கேட்குறாங்க, மனப்பாடம் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் வந்தால் இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ஒன்று சொல்லுவாங்க இல்லையா ஸ்கூல்லலாம், ஈ அடித்தான் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி
மனப்பாடம் பண்ணுங்க, வேற வழியே இல்லை. நம்ம 10 கேள்வி சரியாக எழுதணும், அட்லீஸ்ட் ஒரு 8 கேள்வியாவது சரியாக எழுதணும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணுங்க. ஓகேவா? புரியுதோ புரியலையோ, இது வந்தால் இது அப்படி தான். நம்ம ஸ்கில்லுக்கு நம்ம மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? அதை புரிஞ்சு மைண்டில் வச்சுக்கிறது தான் கஷ்டம். ஆனால் மனப்பாடம் பண்ணுறது ஈஸி. அதனால் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஈச் ஆஃப் த டீம்ஸ் வேர் கிவன் ஏ ட்ராஃபி. அடுத்த கேள்வி பாருங்க. நெய்தர் மணி நார் மோகன் வேர் இருக்கு, ஹேவ் இருக்கு, வாஸ் இருக்கு, கிவன் ஏ ட்ராஃபின்னு இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, யாராவது பார்க்கலாம். நெய்தர் மணி நார் மோகன் வாஸ் கிவன் ஏ ட்ராஃபி. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வாஸ். ஃபர்ஸ்ட்டுக்கு வேர், ரெண்டாவதுக்கு வாஸ். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. சி அண்ட் ஹை வாஸ் இருக்கு, வேர் இருக்கு, ஹேவ் இருக்கு, அட் த யூனிவர்சிட்டி லாஸ்ட் வீக் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இதுக்கான ஆன்சரும் வாஸ் தான். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. 4வது கேள்வி. நோ பிரைஸ் ஆர் கேஷ் கிவன் டு த பாய் தோ ஹி பர்ஃபார்ம்டு வெரி வெல். அந்த பையன் நல்லா விளையாடியுமே அவனுக்கு பரிசோ கேஷோ எதுவுமே கொடுக்கல அப்படின்றாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? இதுக்கான ஆன்சரும் வாஸ் தான் வரும். ஓகேவா? அடுத்த கேள்வி, 5வது கேள்வி. எய்தர் சீனு ஆர் ரேனு. ஆர் இருக்கு, ஹேஸ் இருக்கு, இஸ் இருக்கு, ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பிளண்டர் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? எய்தர் சீனு ஆர் ரேனு இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பிளண்டர். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக்கு தான்ப்பா, ஸ்கூல் புக்கிலேருந்து தான் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஆர் இல்லைம்மா, இஸ். ஓகேவா? இஸ் தான் ஆன்சர். ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ், நடுவில் ஆவ் இருக்கு, ஆஸ் இருக்கு, வாஸ் இருக்கு, கான் டு த ஸ்வீடன். ஓகேவா? என்னோட ஒரு சிஸ்டருங்க ஒருத்தருங்க ஸ்வீடனுக்கு போனாங்க. ஓகேவா? போயிருக்காங்க அப்படின்னா என்ன வரும்? ஆஸ். ஓகேவா? ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் ஆஸ் கான் டு த ஸ்வீடன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புத்தகம் தான். இந்த கேள்விகளை போன முறை படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கேள்வி வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதிலிருந்தே எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இதிலிருந்தே எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, எடுக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த புத்தகத்தில் இருக்கிற புக் பேக் எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா 1 இல்லைன்னா 2 கேள்வி உங்களுக்கு கன்ஃபார்ம் கேட்டுருவாங்க. ஓகேவா? 100% சொல்ல முடியும். இந்த புத்தகத்தை படிச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் 2 கேள்வி கேட்டுருவாங்க. ஸ்கூல் புக்கு தான். ஓகேவா? டெக்னிக்கல் எஸ்ஐ எப்போ சார் விடுவாங்க? டெக்னிக்கல் எஸ்ஐ பற்றின தகவல் எதுவுமே இல்லைப்பா. ஃபிங்கர் பிரிண்ட்டும் எதுவும் தகவல் இல்லை. வந்தால் கண்டிப்பாக சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த தாலுக் எஸ்ஐயை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இப்போ நம்ம சொன்ன விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? நம்ம பழைய கொஸ்டினை பார்க்கலாம். இல்லை பாருங்கள், 2 கொஸ்டின் அப்படியே இருக்குப்பா. 86, 87வது கேள்வி ரெண்டுமே பாருங்கள், அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டினை பற்றி பார்க்கலாம். ஒரே டைமில் உங்களுக்கு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிசி எக்ஸாம் யாராவது பார்த்துட்ருக்கீங்க, லைவ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா 15ஆம் தேதி உங்களுக்கு டெஸ்ட் வைஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 20 டெஸ்ட் வந்து லெசன் வைஸ் ஒரு வாட்டி ஃபுல்லாக 6வதுலேருந்து 10வது வரைக்கும் ஃபுல்லாக லெசன் வைஸ் ஒரு டைம் படிக்க வச்சு டெஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் மிக்ஸ் பண்ணி ஷெடியூல் கொடுத்து உங்களுக்கு ஒரு 30 டெஸ்ட் வைக்க போகிறோம். ஃபீஸ் வந்து 50 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் 499 மட்டும் சொல்லியிருக்கோம். ஓகேவா? கீழே கான்டாக்ட் நம்பர் பின் பண்ணுறேன், அதில் கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் வேணும்னா. எஸ்ஐ ஆகணும் ஆனால் ஆங்கிலம் வராது சார். எஸ்ஐ ஆகணும் ஆங்கிலம் வராது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த 10 கேள்வி எடுத்து தான் ஆகணும். மனப்பாடம் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனப்பாடம் பண்ணுறது ஈஸி. அதனால் மனப்பாடம் பண்ணுங்கள். எந்தெந்த டாபிக் அப்படின்னு சொல்லிடுறோம், அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கிலீஷ் தான் எனக்கு வரல சார், கொஞ்சம் அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நம்மளும் ரொம்ப நாளாக வந்து கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போது இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இங்கிலீஷ் நம்மளால் என்ன ஈஸியாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அதை வந்து ஈஸியாக சுலபமாக சொல்கிறோம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் கீழே கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேன், அதை வந்து
போதும்ப்பா, நம்ம கொடுக்குற பிடிஎஃப்வே பாருங்கள், போதும். ஓகேவா? கொஷின்ஸ் எந்த புக்கு சார் அப்படின்னு கேட்குறீங்க. கொஷின் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? ஒரே செகண்ட். நம்ம அகாடமி கான்டாக்ட் நம்பரை கொடுக்குறேன். அதில் கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் வேணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. பிசி அண்ட் எஸ்ஐ ரெண்டுமே போயிட்டுருக்கு. பிசிக்கு கட்டணும் 499 ரூபாய் மட்டும்தான். வர 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். 7845827131. இன்னொரு வாட்டி கூட சொல்கிறேன், 7845827131. 7845827131. எக்ஸல் போலீஸ் அகாடமி. கான்டாக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 50 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான்பா அந்த 499 அப்படின்ற ஃபீஸ் கட்டணம் இருக்கும். அதுக்கு மேலே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 799 ஃபீஸ். ஓகேவா? டோட்டலாக 50 டெஸ்ட் உங்களுக்கு வரப்போகுது. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எந்த புத்தகம் 86 87 அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ நம்ம பேஜ் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுப்பா. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் கீழே இந்த லைவ் முடிஞ்சிடும் இல்லையா, லைவ் முடிஞ்ச அப்புறம் கீழே கமெண்டில் விச் புக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க மாதிரி நம்ம மற்றவங்க மாதிரி பண்ணுறதில்ல, இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்களை பண்ண வேண்டியதாக இருக்குது. கீழே இந்த லைவ் முடிஞ்ச அப்புறம் அப்லோட் பண்ணுவோம். இந்த லைவ் வீடியோவுக்கு அப்புறம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு கீழே கமெண்டில் விச் புக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மெசேஜில் நானே சொல்கிறேன் எந்த புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு. புத்தகம் தான், ஸ்கூல் புத்தகம் தான், நான் பொய்லாம் சொல்லலை. ஸ்கூல் புக்கு தான்ப்பா, சத்தியமாக ஸ்கூல் புக்கு தான். எந்த புக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் பர்சனலாக சொல்கிறேன். ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டைரெக்டாக நான் மெசேஜ் பண்ணி விட்றேன். சரியா? ஸோ தேங்க்யூ. தவறாக நினச்சிக்கவேனா என்னடா சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு போய் சேரணும் இல்லையா, அதனால தான் கீழே விச் புக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். புக்கு தான். ஓகேவா? அண்ட் 6வதுலேருந்து 10வதுலேருந்து இந்த கேள்வி எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மீதிக்கு இருக்கிற கேள்விகள் எல்லாமே 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்குது. நான் எந்த ஸ்டாண்டர்டுன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? 12th ஸ்டாண்டர்ட். ஓகேவா? புக் எதுன்னு சொல்லலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12th ஸ்டாண்டர்ட் இந்த 86வது கேள்வியும் 87வது கேள்வியும் 12வது புத்தகம் புக் பேக் தான். ஓகேவா? 86வது கேள்வியும் 87வது கேள்வியும் 12வது புத்தகம் தான். எந்த புத்தகம் அப்படின்றத நான் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? தெரியாமலாம் இல்லை, எந்த புத்தகம் தெரிஞ்சுதான் நான் பேசுவேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைவ் கட் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் பேட்ச் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்குது. வர 15ஆம் தேதி பிசி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? எக்ஸல் போலீஸ் அகாடமி அரூர். ஓகேவா? 7845827131. இதுதான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. சார் நெக்ஸ்ட் டைம் சிலபஸ் எல்லாம் மாற்றம் இருக்கும்னு சொல்கிறாங்க, இருக்குமா சார்? இப்போ தான் இந்த மைண்ட் செட்டுக்கு இருந்தேன். நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்குன்னு. இந்த எக்ஸாமே ட்ரை பண்ணுங்கள். அடுத்த எக்ஸாம் பற்றி எதுக்கு யோசிக்கிறீங்க? இந்த எக்ஸாமே இன்னும் முடியல, அடுத்த எக்ஸாமுக்கு எதுக்கு யோசிக்கிறீங்க? இதுக்கே ஃபஸ்ட்டு முடிங்க. இந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணுங்கள், அப்புறமா பார்த்துக்கலாம். அது என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ இருக்கிற எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேவா? பிசி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. 15ஆம் தேதி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். கான்டாக்ட் நம்பர் 7845827131. ஓகேவா? உங்கள் டீட்டெயில் அனுப்பிட்டு ஃபீஸ் பேமெண்ட் அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா குரூப் லிங்க் அனுப்புவாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இந்த 2 விஷயமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஸோ நம்ம ஒரு லைவ் வந்திருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சி தான் வந்தேன். பயனுள்ளதாக இருந்துச்சா? இந்த 2 கொஸ்டினும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா எங்கேருந்து எடுத்தாங்கன்னு? பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இல்லை, டைம் வேஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே வரவேற்கத்தக்கது தான். உங்களோட மைண்ட் செட் என்னன்றதை சொல்லிடுங்க. சரியா? ஸோ அப்போ தான் இன்னும் நம்ம வந்து உங்களுக்கு எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ எனிவே, ஸோ அனைவரும் நல்லா படிங்க. இந்த எக்ஸாமை மற்ற லேட்டாக வருது, லேட்டாக வந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ எஸ்ஐ எக்ஸாம் 28 தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். 28ஆம் தேதியை டார்கெட் பண்ணி போங்க. அந்த தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். ஓகேவா? ஸோ லேட்டாக வருது, அதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை. இப்போதைக்கு 28ஆம் தேதி தான் உங்கள் கையில் இருக்குது. அதை நீங்கள் மைண்டில் வச்சு ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அரௌண்ட் ஒரு 20 நாள் பக்கம் இருக்குது. ஸோ அதை நோக்கியே போகலாம். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.
அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புத்தகம் எந்த புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சரியா? தேங்க்யூ.